வணக்கம் நண்பர்களே. அறுபடி வீடு கொண்ட திருக்குமரன் முருகனை பற்றி காணப்போகிறோம். ஒரு காலத்தில் அசுரர்களின் ராஜாவான சூரபத்மன் உலகத்தையே தொந்தரவு செய்தான். தேவர்கள் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியிடம் உதவி கேட்டனர். அப்போது சிவபெருமான் தெய்வீக சக்தியிலிருந்து முருகன் தோன்றினார். அவர் வளர்ந்து வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்தவராக ஆனார். பார்வதி தேவி முருகனுக்கு ஒரு வேல் கொடுத்தார். அது சாதாரண ஆயுதம் அல்ல, அது அறிவின் சக்தி, அழிவை நீக்கும் சக்தி என்பதை குறிக்கும். முருகன் தனது படையுடன் சூரபத்மனை எதிர்த்து போரிட தெற்கே வந்தார். அவர் தங்கிய இடம்தான் திருப்பரங்குன்றம். அங்கே இருந்து அவர் போருக்கு தயாரானார். முருகன் மற்றும் சூரபத்மன் இடையில் கடுமையான போர் நடந்தது. நாட்கள் பல போராட்டம் நீடித்தது. இறுதியில் முருகன் தனது வேலை பயன்படுத்தி சூரபத்மனை வென்றார். அந்த நேரத்தில் சூரபத்மன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். முருகன் கருணையுடன் அவனை அழிக்காமல் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றினார். மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவரது கொடியாகவும் ஆனது. போரில் வெற்றி பெற்ற முருகனை பாராட்டி தேவர்களின் அரசன் இந்திரன் தனது மகளாகிய தெய்வயானியை திருமணம் செய்து வைத்தார். இந்த தெய்வீக திருமணம் நடந்த இடம்தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். இந்த கதையின் பொருள்: வேல் ஞானம், சூரபத்மன் அகம்பாவம், வெற்றி நல்லதின் வெற்றி, திருமணம் அமைதி மற்றும் சமநிலை. இந்த கதை நமக்கு சொல்வது, அறிவும் கருணையும் சேர்ந்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். இப்பதிவை காணும் உங்களுக்கும் எல்லாவித ஞானமும் கிடைக்கட்டும். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து காண இனியா இன்ஃபோவுடன் இணைந்திருங்கள்.